வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மற்றும் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது க்ரூட் ஆயில் மார்க்கெட்டோடைய 7 நிமிஷ கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். 2440 பக்கமாக ஓப்பன் ஆயிருந்தது க்ரூட் ஆயில் மார்க்கெட்டாக. நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா, க்ரூட் ஆயில் மார்க்கெட் ஏற்கனவே அதிகமான சரிவை சந்தித்த காரணத்தினால மார்க்கெட் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்துருந்தாலும் ட்ரேட் பண்ணாமல் ஒரு கன்சாலிடேஷன், ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், ஒரு கரெக்ஷன் இப்படி சொல்லப்படுற விஷயங்கள்லாம் நடந்ததுக்கு அப்புறமா ட்ரேடிங்கில் ஒரு நல்ல ஜோன் கிடச்சோன்னா என்ட்ரு ஆகலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம். அந்த அடிப்படையில் நேற்று மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே 2420 அப்படின்ற ஜோன் 2 முறை நல்ல சப்போர்ட் கொடுத்துருக்கு. ஆனால் குறிப்பாக நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு முறையும் நம்ம மார்க் பண்ணியிருக்க ரெசிஸ்டன்ஸை தொடுற சமயத்தில் மார்க்கெட்டில் செல்லிங் இருந்தது. இதுதான் ப்ரைஸ் மூமெண்ட், அதாவது ட்ரெண்டுக்கு சாதகமாக மார்க்கெட் மேலே ஏறுது. ட்ரெண்ட் என்னென்னா டவுன் ட்ரெண்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா படிப்படியாக மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு. ஆனால் ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ்லையும் செல்லிங் இருந்தது. இதை தான் நம்ம கரெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த அடிப்படையில் படிப்படியாக மார்க்கெட் இறுதியாக 2520 பக்கமாக போய் அங்கேயே க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். கடந்த 2 நாள் மார்க்கெட்டை பார்க்குறப்ப ஒரே மாதிரி பேட்டர்ன் தான் கிட்டத்தட்ட இருந்திருக்கு. ஓப்பன் ஆகி லைட்டாக கீழே வந்துட்டு திருப்பி மேலே போய் க்ளோஸ் ஆகுது. 2 நாள் அதிகமாக க்ளோஸ் ஆன காரணத்தினால மார்க்கெட்டோட ட்ரெண்ட் அப் ட்ரெண்டுக்கு மாறிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. க்ரூட் ஆயிலோட ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் டவுன் ட்ரெண்டு தான். இப்போ நடந்தது ஒரு கரெக்ஷன் சொல்லிக்கலாம். இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 2500லேருந்து 510 வரைக்கும் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் இன்றைக்கும் க்ரூட் ஆயில் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். எது வரைக்கும்னா 2560 வரைக்கும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். ஆனால் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஏற்கனவே க்ரூட் ஆயில் மார்க்கெட் அதிக சரிவை சந்தித்ததுனால ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸில் இருந்து 30-40 பாயிண்ட்டு கிட்ட ரொம்ப கம்மியான லாபம் கிடைச்சா கூட புக் பண்ணிவிட்டு வெளியே வர்றது நல்லது. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஏற்கனவே இந்த டவுன் ட்ரெண்டை நம்ம முழுமையாக யூட்டிலைஸ் பண்ணியாச்சு. அதனால் இது ரீட்ரேஸ்மெண்ட்டில் நம்ம ட்ரேட் பண்ணுறோம். கொஞ்சம் பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம். என்னென்ன டார்கெட்லாம் பார்த்திங்கன்னா அடுத்தது சப்போர்ட் ஜோன்லாம் கொடுத்துருக்குறோம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம். அடுத்தது நம்ம நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் பற்றி பார்க்கலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது நேச்சுரல் கேஸோட 7 நிமிஷ கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் இந்த மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 127க்கு கொஞ்சம் மேலே ஓப்பன் ஆகிருக்கு. தொடர்ந்து நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்துருந்தாலும் நேற்று நம்ம அதிகமாக நேச்சுரல் கேஸ் கீழே சரிவை சந்திச்சதுனால மார்க்கெட் வாட்ச் பண்ணால் மட்டும் போதும். ஒரு கன்சாலிடேஷன் ரீட்ரேஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் ட்ரேட் பண்ணலாம்னு நினச்சிருந்தோம். ஆனால் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுலேருந்து மார்க்கெட் தொடர்ந்து அதோட டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணி 122.4 வரைக்கும் கீழே வந்துட்டு பக்கமாக கீழேயே க்ளோஸ் ஆகிருக்கு. புதிய லோ க்ரியேட் பண்ணி 123 பக்கமாக கம்மியாகவே க்ளோஸ் ஆனது. இன்னும் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்குன்றதை உறுதி செய்து, ஆனால் நம்மளோட ட்ரேடிங் திட்டம்படி ஏற்கனவே சரிவை சந்தித்ததுனால ஓரளவு நம்ம க்ரூட் ஆயிலில் பார்த்த மாதிரி ஒரு ஏற்றம் கொடுத்து ஒரு கரெக்ஷன் வந்ததுக்கப்புறமா ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்றது தான் எங்களோட முடிவு. அதனால் மறுபடியும் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். எங்கள் அட்வைஸ் படி இன்றைக்கும் கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு ட்ரேட் பண்ணலாம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.